எல்லாருக்கும் வணக்கம். ரிப்ளை டு ஐன்ஸ்டைன் அகத்தியர் அப்படின்னு நமக்கு யூட்டன் டீம் வந்து ஒரு 22 நிமிஷத்துக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இந்த லேப்டாப்பில் இருக்குது. சங்க் பை சங்காக அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றது நான் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு நம்ம இப்போ ரிப்ளை பண்ண போகிறோம். எதற்காக நமக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சத்குரு வந்துட்டு கத்திரிக்காயை பற்றியும் மெர்க்குரி பற்றியும் வந்து பேசியிருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ எடுத்து இவர் தவறாக பேசியிருக்காரு, ஆதாரங்களே இல்லை அப்படின்னு யூட்டன் டீம் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன தவறாக பேசியிருக்காங்க, ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு நாம் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். நாம் பேசின அந்த 8 நிமிஷம் வீடியோவுக்கு 22 நிமிஷத்துக்கு யூட்டன் டீம் பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்ட் பை பார்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நம்ம வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். யூட்டன் டீமுக்கு ஃபேக்ட் செக் பண்ண தெரியல அப்படின்றதுக்கு இதுக்கு மேலே ஒரு ஆதாரங்களை காமிக்க முடியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் உண்மையை மறைக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக டீகோட் பண்ண போகிறோம். வாங்க. மெர்க்குரி பற்றி யூட்டன் டீம் வந்து என்ன உளறி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. சித்தால ஆயுர்வேதாலலாம் ஆயிரக்கணக்கான மருந்துகள் வந்து மெர்க்குரியை பயன்படுத்துகிறாங்களே, அப்படின்னா அந்த மெர்க்குரி எல்லாம் வந்து ஆபத்தானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதையெல்லாம் இப்போ என்ன பேன் பண்ணிடணுமா? அதையெல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுருணுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. நம்ம சொல்கிறது மெர்க்குரி பாதிப்பை தரக்கூடியது. அது எந்த ஃபார்ம் ஆஃப் மெர்க்குரியாக இருந்தாலும் அது பாதிப்பை தரும். இது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து மினமாட்டா கன்வென்ஷன்லையும் இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இதை சொல்லியிருக்கு. எனி ஃபார்ம் ஆஃப் மெர்க்குரி இஸ் டாக்ஸிக் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்கு எனி ஃபார்ம் ஆஃப் மெர்க்குரி இஸ் டாக்ஸின் அப்படின்னு. அதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஆர்டிக்கல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த WHO ஆர்டிக்கல் தான். இதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, மெர்க்குரி யூஸ் இன் வேக்சின்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல்ஸ். மெர்க்குரியை வந்து நமக்கு இந்த வேக்சின்ஸ்லாம் போடுறாங்களே, கோவிட் வேக்சின், இந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வேக்சின்ஸ்லேயும் ஃபார்மசிட்டிக்கல்ஸ்லையும் மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. அதில் அவங்க கிளியராக போட்டிருக்காங்க, மெர்க்குரி சச் அஸ் தியோமசல், அதாவது எத்தைல் மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் வெரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் சம் வேக்சின்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிக்கல்ஸ். கம்பேர்ட் டு மெத்தைல் மெர்க்குரி, எத்தைல் மெர்க்குரி இஸ் டிஃப்ரெண்ட். எத்தைல் மெர்க்குரி இஸ் broken down by the body quickly and does not accumulate. WHO இதை வந்து 10 வருஷமாக எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எத்தைல் மெர்க்குரியை மாடர்ன் மெடிசின் யூஸ் பண்ணுது அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, எந்த ஃபார்ம் ஆஃப் மெர்க்குரியை பயன்படுத்தினாலும் அது டாக்ஸிக் அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார். அதே WHO தான் சொல்கிறாங்க, மீத்தைல் மெர்க்குரி இஸ் டாக்ஸிக், நாட் ஈத்தைல் மெர்க்குரி. அந்த ஈத்தைல் மெர்க்குரி மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணுது. மாடர்ன் மெடிசன் வந்து மெர்க்குரியை யூஸ் பண்ணால் தக்காளி சட்னி. அதே இது சித்தா ஆயுர்வேதம் வந்து மெர்க்குரி யூஸ் பண்ணால் அது வந்து ரத்தம். உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம், அப்படி தானே? இவர் காமிக்கிறார் ஒரு ஆர்டிக்கல், ஆல் ஃபார்ம் ஆஃப் மெர்க்குரி இஸ் டாக்ஸிக் அப்படின்னு. அந்த ஆர்டிக்கலை இவர் வந்து நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு வந்து பேசியிருக்காரு. மேலோட்டமாக ஒரு சம்மரியை படிச்சுட்டு வந்திருக்காரு. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு விஷயத்தை கரெக்டாக. இவர் சொன்ன அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே நாங்கள் போனோம். அதில் டவுன்லோட்னு ஒரு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்குள்ளே போனால் அது ஒரு PDF புக்கை வந்து காமிக்குது. அந்த புக்கிலே அவங்க போட்டிருக்காங்க, மீத்தைல் மெர்க்குரி இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர எத்தைல் மெர்க்குரி பற்றி அவங்க எதுவுமே போடலை. ஸோ இவர் WHO சொன்ன சம்மரியை நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு வந்து ஆல் ஃபார்ம் ஆஃப் மெர்க்குரி இருந்தாலும் இங்கே பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னு உளறி வச்சிருக்காரு. மெர்க்குரி எதில் இருந்தாலும் அது கிட்டேயே போகாதீங்க, ஏன்னா அது நம்மை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் CDCலையும் சொல்லியிருக்காங்க, ஈத்தைல் மெர்க்குரி வந்து வேக்சின்ஸ்லையும் ஃபார்மசிட்டிக்கல்ஸ்லையும் மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணுது அப்படின்னு. அந்த ஆதாரத்தை நீங்கள் பாருங்கள். யூட்டன் டீமுக்கு ஃபேக்ட் செக் பண்ண தெரியல அப்படின்னு இதுக்கு மேலே நம்ம என்ன ஆதாரத்தை காமிக்கிறோம்? அவங்க காமிச்ச ஆதாரத்திலேயே டவுன்லோடுக்குள்ளே போய் பார்த்தா மீத்தைல் மெர்க்குரி பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், யூட்டன் டீம் அறக்குறையாக ஃபேக்ட் செக் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. இவர் சொன்ன அந்த மினமாட்டா கன்வென்ஷன் அண்ட் WHO ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெர்க்குரி வந்து நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையில் பல இடங்கள் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். தெர்மோமீட்டரில் பயன்படுத்துகிறோம், ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் மெர்க்குரியோட பயன்பாடு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா அது தண்ணியிலையும் காற்றுலையும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பரவற மெர்க்குரி எல்லாமே வந்து நமக்கு டாக்ஸின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தவிர அதை வேக்சின்ஸில் பயன்படுத்தலை, ஃபார்மசியில் பயன்படுத்தலை அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை அறக்குறையாக படிச்சுட்டு வந்து யூட்டன் டீம் அவங்களோட ஆதாரங்களை வச்சு அவங்களே பல்ப் வாங்கியிருக்காங்க. மெர்க்குரி எதில் இருந்தாலும் அது கிட்டேயே போகாதீங்க, ஏன்னா அது நம்மை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். மெர்க்குரி எது கிட்ட இருந்தாலும் அது கிட்ட கூட நம்ம போகக்கூடாது. இப்போ மெர்க்குரி எதில் இருக்குது நான் சொல்லிட்டா, மீனில் இருக்குது. கடல் மீனில் மெர்க்குரி இருக்குது. அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, தொடர்ந்து நிறைய சாப்பிட்டோன்னா சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு ரிசர்ச் பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க. வேக்சின்ஸில் இருக்குது, மாடர்ன் மெடிசின்ஸில், ஃபார்மசிஸில் யூஸ் பண்ணுறாங்க மெர்க்குரி. அப்போ அது கிட்டே போகக்கூடாது அப்படின்னு யூட்டன் டீம் சொல்கிறாங்க. கேட்டுக்கோங்க. அது கூடவே நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்லாம் மெர்க்குரியை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துகிற மெர்க்குரி கூட ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு தான் ரிசர்ச் பேப்பர் இருக்குது. தவறு. ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸில்
சினாபார் அப்படின்னு ஒரு மெடிசன். இதை பல நூறு வருடங்களாக வந்து ட்ரெடிஷ்னலாக மெடிசனில் பயன்படுத்துகிறாங்க. இந்த சினாபாரில் இருக்கிற மெர்க்குரி கண்டென்ட் வந்து உடலில் இவர் சொன்ன மாதிரி ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு ரிசர்ச் பேப்பர்ஸில் இல்லை. இட் இஸ் டாலரபிள் அண்ட் ரிவர்சிபிள். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு ரிசர்ச் பேப்பர்ஸே வந்திருக்கு. ஸோ ரிசர்ச் பேப்பரில் வந்ததுவே வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸில் மெர்க்குரி பயன்படுத்தினா அது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றத இவர் தவறாக சொல்லியிருக்காரு. சித்தால ஆயுர்வேதால ஆயிரக்கணக்கான மருந்துகள்ல மெர்க்குரி இருக்கு அப்படின்னா அந்த மெர்க்குரி எந்த பாதிப்பும் தராது அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை சித்தா ஆயுர்வேதாவுக்கு தான் இருக்கு. நிறைய ரிசர்ச் பண்ணி இதுல எந்த இம்பாக்டும் கிடையாது அப்படின்னு சிடிசிஎஸ்ஓ அப்ரூவல் வாங்குறதோ இல்லை யூஎஸ்ல போயிட்டு FDA அப்ரூவல் வாங்குறதோ அது மாதிரி இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் வாங்குறதுக்கு மெர்க்குரியால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றது சித்த ஆயுர்வேதாவோட வேலை தான். அது மற்றவங்க எல்லாரும் செய்யணும், நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், மற்றவங்க எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்றது சரியான வாதம் இல்லை. இவர் மெர்க்குரியை பற்றி பேசியிருந்தனால சித்தா ஆயுர்வேதால வந்து மெர்க்குரியை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க, மருந்துகளை கலந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். சித்தா ஆயுர்வேதாவில் மெர்க்குரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு சிடிசி இந்த மாதிரி அப்ரூவல்லாம் வாங்கிட்டு வாங்க, லெபார்ட்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை காமிங்க. இப்படி காமிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? சித்தா துறையுடைய பொறுப்பு, ஆயுர்வேதா துறையோட பொறுப்பு அப்படின்னு அண்ணன் ரிப்ளை சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்க தெரியும், அதுக்கு தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அரசு சித்த மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, விச் இஸ் அஃபிலியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இத்தனை சித்த மருத்துவக் கல்லூரி அரசாங்கம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும்? நீங்கள் இந்த மாதிரி காலேஜ் ரன் பண்ணுறீங்களா சித்த மருத்துவம், இந்த சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிற மெடிசின்ஸ் எதுவுமே வந்து லெபார்ட்டரியில் போய் அமெரிக்காவில் போய் சிடிஸில் போய் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அண்ணே சொல்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சித்தா காலேஜை ரன் பண்ணுங்கள் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைங்க அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டாரு. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி விட்டுட்டாரு, நம்ம ஐயா ஸ்டாலின்கிட்ட கோரிக்கை வைக்கிறத பற்றி விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போய் சித்தா துறைகள் சார்ந்தவங்களாம் போய் நீங்கள் மருந்துகளை நீங்கள் நிரூபிச்சுட்டு வாங்க அப்படின்னு அண்ணன் பேசியிருக்காரு. ஒரு அரசாங்கம் எதற்காக அரசு சித்த மருத்துவக் கல்லூரி ரன் பண்ணணும்? எதற்காக ஹோமியோபதி சென்டர்ஸ் காலேஜஸ் ரன் பண்ணணும்? எதற்காக வந்து ஆயுர்வேதா சென்டர்ஸை இந்தியா முழுக்க வச்சிருக்கணும்? ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்னாலையும் மக்களுக்கு வந்து நோய்கள் குணமாகுது, அதனாலையும் பலன்கள் இருக்குது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் இவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நிரூபிச்சு தான் பண்ணணும். அப்படி நிரூபிக்கலைன்னா அது உண்மை இல்லைன்னு சொல்லுவது வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களோட மூளை எல்லாமே அவங்களுக்கு இன்னும் அடிமையாகவே இருக்குது. ட்ரெடிஷ்னலாக நம்ம பின்பற்றுறதை நிரூபிக்கணும் தான், லெபார்ட்டரியில் வச்சு நிரூபிக்கணும் தான், அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அப்படி நிரூபிக்கும் போது இன்னும் உலகம் முழுக்க போய் சேரும். ஆனால் லெபார்ட்டரியில் நிரூபிக்கலைன்னு ஒரே காரணத்துக்காக அது தவறு, அது பயன்படுத்தக்கூடாது, தப்புன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதைத்தான் நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன். சித்தா ஆயுர்வேத ஹோமியோபதியில் ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் லெபார்ட்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பல நூறு கோடிகள் ஆகும். ஸோ இவர் பேசுறதுல ஏதாவது ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்கா அப்படின்றத நீங்களும் யோசிச்சு பாருங்க. அப்படி இவர் சொல்றது படி பண்ணணும் அப்படின்னா இந்த கோரிக்கையை அரசாங்கத்தில் தான் வைக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பாயிண்ட். ஏன்னா ஜக்கி வாசுதேவ் பேசின ஒரு விஷயத்துக்கு நம்ம அட்ரஸ் பண்ணனா அதை கொண்டு போய் சித்தா ஆயுர்வேதால இருக்கிற ஆயிரக்கணக்கான மருந்துகளை லேப் எல்லாம் வச்சு அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அதையெல்லாம் நீங்க உட்காந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அது 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 என்ன வாதம்னே தெரியல. என்ன வாதம்னே தெரியல, பக்கவாதம், அவ்வளோதான் சிம்பிளாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சத்குரு பேசின ஒரு பாயிண்ட்டை வந்து சித்தா மெடிசன் கூட கொடுத்து விடணும் அப்படிலாம் நம்ம பண்ணவே இல்லை. சத்குரு என்ன சொல்லியிருப்பார்? மெர்க்குரியை வந்து சித்தா மெடிசனில் பயன்படுத்துகிறாங்க, ரச வைத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ரச வைத்தியம் பற்றி அவர் பேசினனால தான் யூட்டன் டீமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் ஒரு சித்தா டாக்டருக்கு கால் பண்ணோம், இந்த மாதிரி மெர்க்குரியெலாம் நீங்கள் பயன்படுத்தினீங்களான்னு கேட்டோம். அவர் ஆமான்னு சொன்னார். அவர் ஒரு ஆர்டிக்கிளை அனுப்புனாங்க. அந்த ஆர்டிக்கிளில் பார்க்கும்போது அவங்க பயன்படுத்துகிற மெர்க்குரி வந்து ஹார்ம்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி இவங்க மழுப்பியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்க தான் வந்து சித்தா மெடிசனை உள்ளே இழுத்துது. ஓகேவா? இன்னொன்று இல்லாமல் சத்குரு பேசினதே வந்து சித்தா மெடிசன் ரிலேட்டடாக தான் அவர் பேசியிருப்பார். அவர் ஒன்றும் நீங்கள் வந்து மெர்க்குரியை வந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிடுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. மெர்க்குரி சாப்பிட்டா நீங்கள் உடனே செத்து போயிருவீங்க அப்படின்றது சத்குரு பேசியிருப்பார். டோன்ட் ஈட் மெர்க்குரி, இட் வில் கில் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களே பாருங்கள். பட் இஃப் யூ ட்ரிங்க் இட் வில் கில் யூ. ஸோ அவர் பேசினதே சித்தா மருத்துவத்துறையை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு ஆக்சுவலாக. அதனால தான் நாங்கள் சித்தா துறையை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். இவர் வந்து சித்தா கூட கொடுத்து விட்டுட்டு என்னடா இந்த பாயிண்ட்டுக்காக எல்லா மெடிசனையும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்பர் லாஜிக் வச்சோன்னே இந்த லாஜிக்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவது தவறு. மெர்க்குரி வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அதுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து தராரு. மெர்க்குரி ஓட்டை போட்டுக்கொண்டு உடம்பில் சென்றது, ஓட்டை போட்டுக்கொண்டு சென்றதால் தான் இந்த நபர் இறந்தார், அப்படிதான் இந்தந்த பகுதிகளுக்கு மெர்க்குரி வந்து சேர்ந்தது அப்படின்னு அதுல எதுவும் இல்லை. அட பாவிகளா,
நாங்கள் காமிச்ச ரிசர்ச் பேப்பரில் கிளியராக போட்டிருக்கான், குடலில் வந்து ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கான். நான் அந்த கன்க்ளூஷன் எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். பவல் பெர்ஃபரேஷன்னா நம்மளுடைய குடலில் ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அப்பெண்டிக்ஸ் ரப்சர் அப்படின்னா நம்ம அப்பெண்டிக்ஸ் வெடிச்சிரும் அப்படின்னு போட்டிருக்கான். ஸ்பில்லேஜ் ஆஃப் எலமெண்டல் மெர்க்குரி இன் பெரிட்டோனல் கேவிட்டி அப்படின்னு போட்டிருக்கான். கிளியராக போட்டிருக்கான் நம்மளுடைய குடல்களில் ஓட்ட விடுவோம் அப்படின்னு. நான் காமிச்ச பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் அப்படி போடவே இல்லை அப்படின்னு சொல்லுவது, சாரிங்க, ஐ கான்ட் ரிப்ளை ஃபார் திஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக அருந்தவாள் மாதிரி 2 விஷயத்தை பேசிட்டே இருக்காரு. ஒன்று என்ன பேசுகிறாருன்னா, சத்குரு வந்து மெர்க்குரியை பாய்சனே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார், அந்த கான்டெக்ட் நான் படிக்கிறேன் கேளுங்க. மெர்க்குரி இஸ் நாட் பாய்சன், இட் இஸ் தி மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ் விச் இஸ் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மெர்க்குரி காம்பவுண்ட்னா மெர்க்குரி குளோரைடு, மெர்க்குரி சல்ஃபைடு, இதெல்லாம் பாய்சன் சொல்கிறாரு. இது எப்போனா மெர்க்குரி வந்து மற்ற வாட்டர், ஏர் இல்லை நம்ம உடலில் வந்து ரியாக்ட் ஆகும்போது அந்த மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெர்க்குரி காம்பவுண்ட்ஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்ல பாருங்க, இஃப் யூ மிஸ்யூஸ் இட் பாய்சன்ஸ் யூ. நீங்கள் மெர்க்குரியை வந்து தவறாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா இட் பாய்சன்ஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெர்க்குரியை நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னா இட் பாய்சன்ஸ் யூ அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மெர்க்குரி வந்து பாய்சனே இல்லை, நீங்கள் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லலை. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, மெர்க்குரியை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இவர் சாலிடிஃபை பண்ணிடுவாராமா, அது கையிலே எடுத்து பண்ணிடுவாருன்னு சொல்லியிருக்காரு. இது யாராலும் முடியவே முடியாது. அண்ட் இவர் வந்து சப்ஜெக்டிவ் சயின்ஸ்னு பேசுகிறதும் இந்த சாலிடிஃபை பண்ணுவேன்னு சொல்கிறார்ல, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இது ரெண்டும் வந்து சேர்ந்தது இல்லை, நான் சேர்த்து வச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் சாலிடிஃபை பண்ணுவேன்னு சொல்கிறதே வந்து ரசவைத்தியம் பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அதையும் நான் படிக்கிறேன் கேளுங்க. This whole science of solidifying and energizing mercury is called ரசவைத்யா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மெர்க்குரியை சாலிடிஃபை பண்ணுறதே ரசவைத்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் சயின்ஸ். இந்த சாலிடிஃபை பண்ணுறதே இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் சயின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ சத்குரு சொன்னதை ஏதோ வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ட்விட்டரில் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி அரைகுறையாக ஒரு வீடியோ பார்த்துட்டு, அரைகுறையாக ஒருத்தவங்க பேசின பாயிண்ட்டை யாரோ கட் பண்ணி போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு சத்குரு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு வீடியோ முழுக்க பேசியிருக்காரு. இதுவும் தவறானது. இங்கே தான் யூட்டோனுடைய உண்மையான கலர் வந்து தெரியும் பாருங்கள். ஆனால் அதுக்குமே ஒரு முட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். அது என்ன முட்டு அப்படின்னா, இதையெல்லாம் நாங்கள் அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம். மாடர்ன் சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால மாடர்ன் சயின்ஸ் வந்து இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆதாரம்னு ஒன்று கேட்டால் தற்பெருமை தான் வருது. ட்ரெடிஷ்னல் மெடிசனை பற்றி பேசுறதுக்கு பேர் தற்பெருமையா? அப்போ தமிழக அரசாங்கம் வந்து அரசு சித்தோ மருத்துவக் கல்லூரிலாம் ரன் பண்ணியிருக்காங்களே, ஏன்னா தற்பெருமைக்காக ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்கள் பேசுனா மாடர்ன் சயின்ஸை பற்றி மட்டும்தான் பேசணும். நீங்கள் பேசுனா வந்து மாடர்னாக இப்போ என்ன வந்திருக்கு அதை பற்றி தான் நீங்கள் பேசணும். முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச மெடிசின்ஸ் பற்றியோ யோக முறைகள் பற்றியோ நமக்குன்னு இருந்த ஒரு அறிவை பற்றி நம்ம பேசினா அதுக்கு பேர் தற்பெருமையா? சரி, தற்பெருமைக்கு எதுக்கியா நீங்கள் சித்த மருத்துவக் கல்லூரிலாம் ரன் பண்ணுறீங்க? அதை இழுத்து மூடுங்க அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. ஸோ மெர்க்குரி முடிஞ்சிருச்சு. மெர்க்குரி பயன்படுத்துவதே தவறு. மெர்க்குரி இருந்தால் கிட்டே போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த யூட்டர்ன் டீமுக்கு ஒரு பெரிய பல்பு என்ன அப்படின்னா, மெர்க்குரி மாடர்ன் சயின்ஸ்லையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் பயன்படுத்துகிற மெர்க்குரி, இந்த சின்ன பார் அப்படின்றது பயன்படுத்துறது வந்து இட்ஸ் டாலரபிள் அண்ட் ரிவர்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஹார்ம்ஃபுல்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இந்த 2 விஷயமே அவங்க சொன்னது தவறு. மெர்க்குரி இஸ் பீன் யூஸ்ட் இன் மெடிசின்ஸ் அண்ட் ஆல்சோ மாடர்ன் மெடிசன்ஸும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கத்திரிக்காய் பற்றி பேசும்போது நான் என்னோட முன்னோட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கத்திரிக்காயில் சோலனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து பாய்சனஸ். இதை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இல் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இப்போ அந்த சோலனின் வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, தக்காளியிலும் இருக்கு. தக்காளி மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குலையும் இருக்கு. அப்படின்றப்போ சோலனின் கத்திரிக்காயிலிருந்து கிடைக்கிறத விட அதிகப்படியான சோலனின் வந்து நம்ம கன்சியூம் பண்றோம். அப்ப தக்காளியும் தவிர்த்துடணுமா, உருளைக்கிழங்கையும் தவிர்த்துடணுமா? ஏன்னா எல்லாமே சோலனின் இருக்கிற பொருட்களாச்சு. இதுவும் அறகுறையான ஒரு ஃபேக்ட் தான். முதல்ல என்ன சொன்னீங்க, கத்திரிக்காயில் அப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, சோலனின் இருக்குது, அப்படி பார்த்தா தக்காளிலையும் இருக்குது, அப்படி பார்த்தா உருளைக்கிழங்குலையும் இருக்குது, அப்போ அதை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இப்போ தான் நீங்கள் இல்லைன்னு சொன்னது வந்து கேள்விக்கு வந்திருக்கீங்க. இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லியிருக்கலாம் தானே. சோலனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் பாய்சனஸ் அது இருக்குன்றது ஒத்துக்கிட்டீங்களே, அப்புறம் ஏன் கேள்வி கேட்டுட்டு கேள்வியோட எஸ்கேப் ஆயிட்டீங்க? பதில் சொல்லியிருக்கணும் தானே. இந்த சோலனின் அப்படின்றது க்ரீன் பொட்டேட்டோவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல மடங்கு இருக்கும். தக்காளி வந்து காயாக இருக்கும்ல, அப்போ தான் அதிகமாக இருக்கும். பழுத்ததுக்கப்புறம் 10 மடங்கு கம்மியாயிரும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் பொட்டேட்டோ, அதாவது பச்சை கலரில் உருளைக்கிழங்கு எப்போ பச்சையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டில் எக்ஸ்போசர் ஆகும்போது வரும், ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சுன்னா வரும், அழுகி போகும்போது வரும். இந்த மாதிரி இருக்கும்போது உருளைக்கிழங்குல தான் இந்த சோலனின் அப்படின்றது ரொம்ப அதிகமாக 10 மடங்கு மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தக்காளியும் காயாக இருக்கும்போது தான் வந்து அதிகமாக இருக்கும். அது பழுத்துருச்சு அப்படின்னா 10 மடங்கு கம்மியாகும் அப்படின்றதையும் அவங்க போட்டிருக்காங்க. கத்திரிக்காயும் பழுத்துருச்சு அப்படின்னா சோலனின் கம்மியாயிரும். ஆனால் நம்ம கத்திரிக்காயை காயாக தான் சாப்பிடுவோம், தக்காளியை பழமாக தான் சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கை நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். இதுதான் டிஃப்ரென்ஸு.
தக்காளிலையும் உருளைக்கிழங்குலையும் கத்திரிக்காயிலையும் சோலனின் இருக்குது. ஆனால் தக்காளியை பழுத்து சாப்பிட்றோம், அதனால் சோலனின் கம்மியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம், அதனால் சோலனின் கம்மியாக இருக்கும். இந்த ஆன்சரை யூட்ரன் டீமே தேடி பார்த்துருந்தா கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க தேடலை, இல்லை தேடக்கூடாதுன்னு தெரிஞ்சு அவங்க பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இதை சொன்னால் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக மக்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தேடி படிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஈஸியாக குழப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு கேள்வியை மட்டும் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. சரி, இப்போ இவர் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னார். என்னென்னு பார்த்தீங்களா, ஆராய்ச்சியே சொல்லிருச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. அந்த ரிசர்ச் பேப்பருமே உருளைக்கிழங்குல இருக்கிற சோலனின் என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்குது அப்படின்றது தான். அந்த ஸ்டடியை எடுத்துட்டு வந்து தான் இவர் வந்து கத்திரிக்காய்க்கு ஆதாரம்னு கொடுக்குறாரு. கத்திரிக்காய்க்கு ஆதாரம்னு கொடுக்கறது குறைஞ்சபட்சம் கத்திரிக்காயை பற்றின ஆர்டிக்கலாவது எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாமா? ஏன் கத்திரிக்காய்க்கு ஆதாரம்னு பேசுகிறீங்க? கத்திரிக்காயை பற்றின ஆர்டிக்கல் தானே காமிச்சிருக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கு பற்றின ஆர்டிக்கலை காமிக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் கேட்குறது கரெக்டு தான். இப்போ நான் கத்திரிக்காயில் சோலனின் இருக்குது, அது ஆபத்து அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் காமிச்சிட்டேன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. பட் நான் காமிச்சிடறேன், ஏன்னா கேட்டுட்டு காமிக்காமல் நல்லா இருக்காது. ஸோ இந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்பிளான்ட்னா கத்திரிக்காய் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கன்சியூம்டு வெஜிடபிள்ஸ் இன் தி வேர்ல்ட். தி எக்பிளான்ட் glycoalkaloids are toxic secondary metabolites that may have detrimental effect on human health, particularly if the magnitude of the GAs are higher than the recommended food safety level. இந்த கத்திரிக்காயில் இருக்கிற glycoalkaloids இதை தான் நம்ம வந்து சோலனின்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஃபுட் சேஃப்டி லெவல் சொல்கிறாங்களா, அதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பாதிப்பு தரும் அப்படின்ற ரிசர்ச் பேப்பரே நான் காமிச்சிருக்கேன். போன வீடியோவில் நீங்கள் வந்து பொட்டேட்டோ காமிச்சிட்டிங்களே, நீங்கள் வருத்தப்பட்டீங்க. இப்போ நான் வந்து கத்திரிக்காய் காமிச்சிருக்கேன். இது போதுமா? அது மட்டும் இல்லாமல் அது மனுஷங்க மேலே பண்ண ஸ்டடி கிடையாது, எலிகள் மேலே பண்ண ஸ்டடி. அதாவது அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு எலி மேலே பண்ண ஸ்டடியை வச்சுட்டு மனுஷங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் ஒரு அறிவியலா அப்படின்னு அண்ணன் பொங்கி எழுந்திருக்காரு. ஆனால் நீங்கள் இவ்வளோ மட்டமாக ரிபியூட்டல் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹார்ம்ஃபுல்லான டெஸ்ட்டு இந்த மாதிரியானதெல்லாம் வந்து மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எலிகளை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்றது போட்டிருக்காங்க, படிக்கிறேன் கேளுங்க. Mice and rats have long served as a preferred species for biomedical research animal models due to their anatomical, psychological and genetic similarity to humans. நம்மளுடைய உடல் அமைப்புக்கு ஒத்து வர மாதிரி தான் எலிகளோட அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பல வருடங்களாக மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத எலிகளை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அதுக்காக நான் வந்து எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பரை காமிச்சிருந்தோம். அதுக்காக அண்ணன் நீங்கள் எலிகளை வச்சு காமிக்கிறீங்களே, மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணதை காமிங்க அப்படின்னு சொல்கிறது என்னையா பண்ண? வேணா ஒன்று பண்ணலாமே, இப்போ நிறையா பாய்சனை டெஸ்ட் பண்ணணுமா, நீங்கள் தான் எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ண நம்ப மாட்டீங்களே, அந்த எலிக்கு பதிலாக நீங்கள் வேணால் அமெரிக்காவுக்கு ஒரு மாதம் போயிட்டு வாங்க, உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணட்டும், உயிரோடு இருந்தால் திரும்பி வாங்க, பேசலாம். ஒரு பூவில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் ஸ்கோபோலேட்டுன்னு அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுத்து ஒரு எலிக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் கொடுத்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதும், அப்படியே நேரடியாக மனுஷங்க அதை கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல இருக்கிற அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான் கொடுக்கும். அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸ்கோபோலேட்டின் அப்படின்றது ஆன்டி டிப்ரெசன்ட் மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம மூளையை வந்து மழுங்கடிக்க செஞ்சிடும், மனுஷங்களை டல்லாக்கிடும். அது மாதிரி கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் டல்லாக்கிடும் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து எங்கே போய் எதை கனெக்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்திருக்காங்க? எங்கேருந்து எதை போய் எதை கனெக்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்திருக்காங்க? அப்படி பண்ணால் தான் அது சயின்ஸ். பூவில் இருக்க ஸ்கோஃபடைன் எடுத்து பேசினா என்ன, கத்திரிக்காயில் எடுத்து ஸ்கோஃபடைன் எடுத்து பேசினா என்ன? கத்திரிக்காயில் ஸ்கோஃபடைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அவங்க ஹைப்போதலமஸில் சப்குரூசம் மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்றது ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் காமிக்கிறேன். இது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதை எலிகளை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து எலிகள் குடிக்கும்போது அதுகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, அதனால நமக்கு இந்த சைடு எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு ரிசர்ச் பேப்பரில் போட்டிருக்காங்க. இந்த பேப்பரில் ஏன் வந்து மனிதர்களை வச்சு டெஸ்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எவ்வளோ அறிவாளித்தனமான கேள்வி. அது மாதிரி தான் அண்ணன் கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து மனிதர்கள் மூலியமும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னே போடல, பெப்சியா கொக்கோ கோலாவா என்னன்னு போடல. அப்போ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தானே போட்டிருக்கீங்க, பெப்சின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அறிவாளித்தனமாக இருக்கும். அது மாதிரி தான் அண்ணன் பேசுகிறார். ஸ்கோஃபடைனை வச்சு டெஸ்ட் பண்ணால் ஹைப்போதலமஸில் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸ்கோஃபடைன் தானே சொன்னீங்க, அது கத்திரிக்காயில் இருக்க ஸ்கோஃபடைனா அப்படின்னு நீங்கள் சொல்லலையும் சொல்கிறது என்ன லாஜிக்? கத்திரிக்காயில் இருக்க ஸ்கோஃபடைனை வந்து இன்னும் அவங்க ரிசர்ச் பண்ணல அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அது தவறு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் ஹைப்போதலமஸ் சிந்தனை ஆற்றலை கொடுக்கறதில்ல, அது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற வேலை. ஹைப்போதலமஸ் வந்து உடல் சூட்டை மெயின்டைன் பண்ணுறது மற்றும் இதர ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தாலுமே அது தவறு தானே.
ஹைப்பர் தாலமஸ் வந்து நம்மளுடைய மூடை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது, நம்மளுடைய எமோஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது அப்படின்னு எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் இருக்குது, எல்லா ஆதாரங்களும் இருக்குது. நம்ம மூளையில் இருக்க ஹைப்பர் தாலமஸ். ஸோ சத்குரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் சாப்பிடும்போது ஹைப்பர் தாலமஸில் வந்து சேஞ்சஸ் உருவாகும். நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டல்னஸ் வரும். தொடர்ந்துனா பல நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கீங்கன்னா டல்னஸ் வரும்னு சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹைப்பர் தாலமஸ் வந்து உங்களுடைய சிந்தனை ஆற்றலை வந்து இதுக்கு சம்மந்தமே சொல்கிறாரு. ஹைப்பர் தாலமஸ் டிட்டர்மைன்ஸ் யுவர் மூட் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் இருக்குது. ஆனால் இவர் உடல் சூட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது, ஹைப்பர் தாலமஸுக்கும் தாட்ஸுக்கும் சம்மந்தமே சொல்கிறாருங்க. இப்போ இந்த நெகட்டிவ் பிராணிக் ஃபுட்டில் என்னெல்லாம் அடக்கம் அப்படின்னு பார்த்தா, வெங்காயம், பூண்டு, அப்புறம் பெருங்காயம், இது மாதிரி மிளகாயிலேருந்து எல்லாமே அதில் இருக்குது. நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியாது. டீ காஃபிலேருந்து எல்லா பொருட்களும் அதில் அடக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தவிர்க்கணும்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். ஏன்னா நெகட்டிவ் பிராணிக் ஃபுட் இல்லையா? நெகட்டிவ் பிராணிக் ஃபுட்டு சாப்பிட்டா மிகவும் தவறானது, ஆபத்தானது. யோகிக் சயின்ஸ் படி தப்பு. யோகிக் சயின்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணி இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தா என்னென்ன பொருளை தவிர்க்கணும் பாருங்க. இதையெல்லாம் தவிர்த்துட்டு உங்களால வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. செத்துருவீங்க. காஃபி டீ குடிக்கலாம் செத்துருவீங்கன்னு அண்ணன் சொல்றாரு. அவ்வளோதான். மாடர்ன் சயின்ஸையும் கூகுளையும் மட்டும் நம்பி வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா டீ காஃபி இல்லைன்னா கூட செத்து போயிடுவோம் அப்படின்னு தான் தோணும். அப்படிதான் அண்ணன் இப்போ பேசுறாரு. வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு இந்த டீ காஃபிக்குள்ளே அடங்கிடும், அப்படி தானே சொல்ல வரீங்க. இங்கே நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமே ஒரு 5 ஐட்டம் தான் சொல்கிறாங்க. ஆனியன், கார்லிக்கு, டீ காஃபி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, பெருங்காயம், இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது இல்லாமல் நம்ம வாழ முடியாதா? சீக்கியர்கள் இருக்காங்களே, இந்த சீக்கிய மதத்தில் வந்து நீங்கள் பிறந்த சின்ன குழந்தையிலேருந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இந்த ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க. இந்த நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க நல்லா வாழலையா, ஸ்ட்ரென்த்தாக வாழலையா? நம்ம நாட்டில் இல்லை உலகம் முழுக்க பல கலாச்சாரங்கள் இருக்குது. இந்த நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி வாழ்கிற கலாச்சாரங்கள் இருக்குது. நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் 6 வருடமாக நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்ஸை வந்து எங்கள் வீட்டில் நான் சமைக்கிறது இல்லை. வெளியில் எங்கேயா போய் யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டோன்னே செத்து போயிடுவோன்னு அவனு பயப்படவும் மாட்டேன். கொஞ்சமாக சாப்பிட எந்த பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட் சாப்பிட்டா அதனால் என்ன எஃபெக்ட்ஸ் வரும் எனக்கு தெரியும். அது சாப்பிடாமல் இருக்கனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நான் மணிக்கணக்கில் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி கூகுள் சர்ச்சையும் தாண்டி மாடர்ன் மெடிசன்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு பேர் குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி போகக்கூடாது. ஸோ ஆக மொத்தத்தில் கூகுள் சர்ச்சை கூட அறகுறையாக பண்ணிட்டு தான் வந்து இந்த U20 பேசியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் தவறாக பேசியிருக்காங்க அப்படி ஒரு சம்மரி மட்டும் நான் கொடுத்துறேன். மெர்க்குரியை பயன்படுத்தினா கிட்ட கூட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மெர்க்குரி வந்து மாடர்ன் மெடிசன்லேயே பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒன்றும் தவறு. ரெண்டாவது, ட்ரெடிஷ்னல் மெடிசனில் யூஸ் பண்ணுற மெர்க்குரிஸ்லாம் வந்து ஆபத்தானது அப்படின்னு ரிசர்ச் பேப்பர்ஸ்லேயே வந்துருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை, சின்னாபாரில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து டாலரபிள் அண்ட் ரிவர்சபிள்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் தவறு. மூணாவது, சொலனின் வந்து தக்காளியிலையும் உருளைக்கிழங்குலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பழுத்த தக்காளியிலையும் நார்மலாக உருளைக்கிழங்குலையும் வந்து கம்மியாக தான் இருக்குது. பச்சை தக்காளியிலையும் பச்சை உருளைக்கிழங்கு, ஸ்ப்ரவுட்டட் உருளைக்கிழங்கு தான் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் அதை சாப்பிட்டா தான் அதிகமான பாதிப்பு வரும். ஆனால் கத்திரிக்காய் நம்ம காயாக சாப்பிடும்போது அதில் சொலனின் அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை. ஸ்கொஃபடைன் வந்து நம்மளோட ஹைப்பர் தாலமஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. எலியை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அது தவறுன்னு சொல்வது அறிவியலை பற்றி புரியாத ஒருத்தவங்க பேசுகிறது. ஹைப்பர் தாலமஸ் வந்து உடல் சூட்டை வந்து மெயின்டைன் பண்ணும், அதுக்கும் தாட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவதும் கூகுள் சர்ச் கூட பண்ணாமல் வந்து பேசியிருக்காரு. ஹைப்பர் தாலமஸ் determines our mood and emotions. Mood and emotions also determines our thoughts. ஸோ இவர் பேசின 5 தவறான விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இப்படி எல்லாத்தையும் அறகுறையாக மேய்ஞ்சிட்டு வந்து இவர் என்ன நிரூபிச்சிருக்காரு, இவர் இந்த வீடியோவில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, U-turn டீமுக்கு ஃபேக்ட் செக் பண்ண தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க பேசின பொய்கள் இல்லை அவங்க ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி உண்மைகளை மறைச்சி பேசுகிறது, மழுப்பி பேசுகிறதுக்கு அவங்க என்னென்னலாம் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்டில் இறங்குறாங்க அப்படின்றத இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐன்ஸ்டைன் அகத்தியருடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா we are hiring அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். கண்டென்ட் ரைட்டர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், ஆங்கர்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் நம்ம ஹையர் பண்ணுறோம். எங்கள் கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, உங்கள் கூட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.